ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம், கல்லுப்பு 5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி விழுது 50 கிராம், பூண்டு விழுது 50 கிராம், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், கொத்தமல்லி 1 கட்டு, புதினா 1 கட்டு, ஏலக்காய் 8 பீஸ், கிராம்பு 2 கிராம், பட்டை 2 கிராம், பிரியாணி இலை 5 கிராம், தயிர் 200 கிராம், சிக்கன் 1 கிலோ, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, எண்ணெய் 250 கிராம். அடுப்பை பற்ற வைத்து பிரியாணி செய்யும் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றவும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்க்கவும். பிறகு பூண்டு விழுது, இஞ்சி விழுது சேர்க்கவும். கரம் மசாலா, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும். பிறகு வெங்காயம், தக்காளி, மீதமுள்ள எண்ணெய் ஊற்றி புதினா சேர்த்து வதக்கியதும் மூடி போட்டு மூடவும். பிறகு சிக்கன், உப்பு, மிளகாய்த்தூள், தயிர் சேர்த்து நன்கு வதக்கவும். இக்கலவை வதங்கியதும் 5 நிமிடம் மூடி போட்டு மூடவும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கலக்கவும். புதினாவை தூவி 5 நிமிடம் மூடி போட்டு நன்கு கொதிக்க விடவும். கலவை கொதித்த பின் அரிசியை போட்டு நன்கு கிளறவும். கிளறிய பின் 20 நிமிடம் தம் போட்டு மூடவும். இப்பொழுது சுவையான பிரியாணி தயாராகிவிட்டது. பிறகு ஒரு தட்டில் மாற்றி பரிமாறவும்.